இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என்பணியாய் உன்பணியாய் எடுத்தாண்டி அமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. நம்ம காணொளிகள் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் பொறுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொளி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் குடும்பத்திலிருந்து, ஈவன் அவங்க என்னுடைய உடன்பிறவா சகோதரி மாதிரி, அவங்க பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப பயனுள்ள பகுதியாக இருக்கும். அந்த ஜாதகத்தை, அந்த உதாரண ஜாதகத்தை பகிர்ந்து அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள், ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை ஆய்வு செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட்டு, அவங்களுடைய லக்னம் ஜென்ம லக்னம் சிம்ம லக்னம், ஜென்ம ராசி கும்ப ராசி. இப்போ கோச்சார சனி ஜென்மத்தில் போயிட்டு இருக்கு, கும்பத்தில் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய 7ஆம் அதிபதியாகிய சனி ஜாதகத்துல நீசமாயிருக்கு. இருந்தாலும் ஜாப்ல, வேலையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியா இருப்பார் இல்லையா? ஸோ வேலை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அடிக்கடி. அதனால திருமணமும் டிஸ்டர்ப் ஆகுமா, திருமண வாழ்க்கையும் டிஸ்டர்ப் ஆகுமான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஸோ அவங்களுடைய சந்தேகம் நியாயமானது. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆழ்கடல் மாதிரி. ஏன்னா ஆழ்கடல் ரொம்ப அமைதியா இருக்கும்ன்ற மாதிரி, நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி, அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள், அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் அதுல இருக்கக்கூடிய பலன்கள், அந்த கிரகங்களுடைய காரக ஆதிபத்தியம் என்ன, என்ன மாதிரி வேலை செய்யும், எப்ப வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ஒரு எல்லாருக்கும் புரிகிற வகையில நம்ம இந்த அடிப்படையிலேயே நம்ம இதுல என்ன மாதிரி விதிகள் இருக்கு, விதி விலக்குகள் இருக்குன்றத நம்ம ரொம்ப சிந்தனையோட பார்ப்போம். ரொம்ப பயனுள்ள பகுதியா இருக்கும். நன்றி. நம்ம இப்போ அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அந்த ஜாதகத்தை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே மேக்ஸிமம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி எதுவும் புரியலனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காணொளிகள் பதிவு செய்து. அநேகமாக இப்போ அந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெண் ஜாதகம் சார், பெயர் வேண்டாம். என்னுடைய குடும்ப உறுப்பினர் நிகரான ஒரு பெண் ஜாதகம். ஈவன் இந்த ஜாதகி படிக்கிற காலத்துல இருந்தே நான் கைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மருத்துவம் தான் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்னலாம், என்ன மாதிரி தொழில் செய்யணும், என்ன மாதிரி வாழ்க்கை அமையுன்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவன் அடிப்படை ஜாதகமும் உங்களுக்கு தெரியும். 27 நட்சத்திரம், 108 பாதம், 12 ராசி, நவக்கோள்களுடைய காரக ஆதிபத்தியம், பாவக ஆதிபத்திய காரகம்லாம் தெரியும், அடிப்படை தெரியும். அதனாலே ஒண்ணுமே தெரியாம இருக்கணும், இல்லை ஓரளவுக்கு ஜோதிடத்துல கரை கண்டவர்களாக இருக்கணும். கரை காணுவது என்பது மிகவும் சிரமம். அப்போ ஓரளவுக்கு நம்ம ஜாதகம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எதனா ஒரு செய்தியை கேட்கும்போது நம்ம ஜாதகத்துல அப்படி இருக்கா, நம்ம ஜாதகம் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களோட கேள்வி என்னன்னா, 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம், 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம், 2ஆம் இடம் என்பது வருமானஸ்தானம், 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். இந்த 2, 6, 10 என்பது அர்த்த திரிகோணம்னு சொல்லக்கூடியது. இப்போ வேலை இவங்களுக்கு தொந்தரவு ஆகிட்டே இருக்கு. ஸோ பாருங்க, இவங்களுடைய பர்த் டீட்டெயில் மட்டும் நான் கொடுத்துறேன். எப்பவுமே நம்ம பர்த் டீட்டெயில் கொடுத்தது தான் நம்ம எப்பயும் பேசுவோம். பெண் ஜாதகம், பிறந்த தேதி 17 நவம்பர் 99, பிறந்த நேரம் 1 மணி 30 நிமிடம், 25 வயது பூர்த்தியாகி 17 நாட்கள் ஆகிறது. பிறந்த ஊர் சென்னை. இதுதான் அது பெண் ஜாதகம், சரியா? இதுதான் பர்த் டீட்டெயிலு. ஜென்ம ராசி அப்படின்றது கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்ப பிறப்பில் செவ்வாய் மகாதசா அப்படின்றது, செவ்வாய் தசை பிறப்புல இவங்களுக்கு 7 மாசம் 24 நாள் தான் இருந்திருக்கு. அப்ப லக்னத்துக்கு, லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள், சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 4, 9ஆம் அதிபதியாகிய செவ்வாயும், 5, 8ஆம் அதிபதியாகிய குரு பகவானும், லக்னாதிபதியாகிய சூரியனும் இந்த லக்னத்திற்கு சுபகிரகங்களாக வருவார். சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கோள்களும் இந்த ஜாதகத்துல கெடக்கூடாது. அப்ப லக்னாதிபதி கேந்திரத்தில் சூரியன், செவ்வாய் வீட்டுல முழு நட்பு வீட்டில் நல்ல நிலையில இருக்கார். அப்ப லக்னாதிபதி கேந்திரம் பெறுவது என்பது, லக்னாதிபதி சந்திர கேந்திரத்தில் அமைவதும் லக்ன கேந்திரத்தில் அமைவதும் நல்ல விஷயம். அப்ப லக்னாதிபதி லக்னத்துக்கு மறையில, ஈவன் சந்திர கேந்திரம் சூரியன், சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், இது ஒரு நல்ல நிலை. அப்ப லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஜாதகர் தெளிவானவர், ஜாதகருடைய சிந்தனைகள் நேர்பட இருக்கும்,
அட்லீஸ்ட் எங்கன்னா ஒரு குழப்பம் இருந்தா கூட யாருன்னா சொன்னாங்க அப்படின்னா அதை அவங்க கேட்டுக்குவாங்க. இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, லக்னாதிபதி கேந்திரத்தில் இருப்பதும், அது சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருப்பதும் அப்படின்றதும், அது 2 நிலைகள்ல சூரியன் நல்ல நிலையில இருக்கு. இன்னொரு விஷயம், 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய முழு நட்பு வீடாகிய செவ்வாயுடைய வீட்டில் இருப்பது. செவ்வாயுடைய வீட்டில் இருப்பது. குரு பகவான் நீசம் இல்ல, 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில். அது ஒரு நல்ல விஷயம். சரியா? அப்ப லக்னாதிபதி கேந்திரம், சந்திர கேந்திரம், லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகிய குரு 9ல் அமைந்திருப்பது. அது இன்னொரு விஷயம். அடுத்தது வருவோம். அடுத்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்லாம் கொண்டு வருவோம். அடுத்தது 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது. அதை குரு பார்ப்பது. பாருங்க, அரைதிர புறைநில் வீட்டை உத்தம உரைதிர புறைநில் வீட்டை உத்தம குருவே பார்க்கில் அரைதிர ஜென்மமேனும் அங்கேனும் குருவே பார்க்கில் நிறைந்திடும் ஆயுசோடும் நேர்த்திரு புகழினோடும் திரைநிகழ் நிலத்தினோடும் ஜாதகன் வாழ்வான் கேளாயின்னு ஒரு பாடல் உண்டு. பாருங்க, குரு வந்து லக்னத்தை பார்த்திருக்கா? ஒண்ணு குரு ராசியை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும். எதனா ஒரு நிலை அல்லது லக்னாதிபதியை பார்க்கணும். குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்திருப்பதும், குரு 9ஆம் பார்வையாக 4, 9க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாயை பார்த்திருப்பதும் நல்ல நிலை. பெண் ஜாதகம் என்பதால் செவ்வாய் என்பது முக்கியமான கிரகம். செவ்வாய் வந்து மாங்கல்ய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் அதிபதி குரு, மாங்கல்ய ஸ்தானாதிபதி. 8ஆம் இடம்ன்றது மாங்கல்யத்தை சொல்லக்கூடியது. அது சனி கூட சேர்ந்திருக்கின்ற ஒரு பயம் இருக்கும். வருவோம் பின்னாடி, அதுக்கெல்லாம் வருவோம். அப்போ குரு வந்து செவ்வாயை பார்த்துருக்கிறதும் லக்னத்தை பார்த்துருக்கிறதும், அப்ப செவ்வாயை குரு பார்த்துட்டதுனாலே மாங்கல்ய தோஷம் இல்லை, ஒரு விஷயம். இன்னொன்னு, கணவனுடைய ஆயுளுக்கு பங்கம் இல்லை. ஏன்னா மாங்கல்ய காரகன் அப்படின்னு, மங்கள காரகன். ஆனா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல சொல்லும்போது மங்களன், செவ்வாய்க்கு அதான் பேரு. அப்ப அந்த மங்கள காரகனாகிய செவ்வாயை குரு பகவான் பார்த்து நிற்பது. செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துல என்ன நிலைகள்ல இருக்குன்னு பார்க்கணும். செவ்வாய் பாருங்க, எந்த நிலையிலையும் கெடல. செவ்வாய் நிக்கிறது உத்திராட நட்சத்திரம். செவ்வாய் நிக்கிறது லக்னாதிபதி சாரத்தில். அடிக்கடி நான் சொல்லுவேன், பெண் ஜாதகத்துல செவ்வாய் லக்னாதிபதி சாரத்திலோ 7ஆம் அதிபதி சாரத்திலோ அமர்ந்திருப்பது என்பது கணவனிடம் அனுசரணையாக போகக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டும், அட்ஜஸ்டபிளா இருக்கக்கூடிய கேரக்டர் எடுத்துக்காட்டும்லாம் சொல்லலாம். நல்ல விஷயம். சூரியன் சூரியன் கூட செவ்வாய் வந்து அஸ்தங்கத தோஷத்துல இல்லை. ராகு கேது கூட நெருங்கின பாகையில இல்லை. ஸோ கிரகணத்துக்குள்ளார செவ்வாய் இருந்தாலோ, வக்கரம் பெற்று இருந்தாலோ, சூரியனுடன் அஸ்தங்கத அமைப்பில் இருந்தாலோ, பெண் ஜாதகத்தில் அது ஒரு குறிப்பிட்ட தோஷத்தை குறிப்பிட்ட தசா காலத்தில் செய்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த செவ்வாய் வந்து குரு பார்வையில் இருக்கிறதும், செவ்வாய் தனிச்சு இருக்கிறதும், தோஷம் இல்லாத நிலையில இருக்கிறதும், பாவ கிரகங்கள் எதுவும் பார்க்காம இருக்கிறதும் நல்லது. குரு மட்டும்தான் பார்த்துருக்கு. சரி, அடுத்த நிலையில இதுல இருக்கக்கூடிய யோகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சந்திரன் லக்ன கேந்திரத்துல இருக்கிறது, சந்திர கேந்திரத்தில் லக்னம் அமைவது, சந்திர கேந்திரத்தில் லக்னாதிபதி இருப்பது, லக்ன கேந்திரத்தில் சூரியன் இருப்பது, குரு பார்வையில் செவ்வாய் இருப்பது, இவ்வளவு நல்ல விஷயங்களும் ஜாதகத்துல இருக்கு. ஆனா இதுல நெகட்டிவா ஏன் தெரியுதுன்றதையும் நம்ம வருவோம். நெகட்டிவ் சொல்லணும் இல்லையா? ஜாதகத்துல 5ஆம் அதிபதி வக்கரம். யாரு? குரு பகவான் வக்கரம். அதை நம்ம எடுத்துக்கணும். குரு வக்கரம், சனி வக்கரம், புதன் வக்ர அஸ்தங்கதம் அப்படின்னு வந்திருக்கு. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த ஜாதகத்துல குரு வக்கரம், 5ஆம் அதிபதி வக்கர நிலையில் ஒரு விஷயம். ஆனா இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நடப்பு தசா எப்பவுமே நம்ம பார்க்கணும். நடக்கிற தசாநாதன் யாரு? லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு பகவான் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 9ல் அமைந்து லக்கணத்தையும் செவ்வாயையும் பார்த்திருக்காரு. அடுத்தது யோகங்கள்னு சொன்னோம் இல்லையா? குருவும் செவ்வாயும் லக்னத்திற்கு 5, 9ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அப்போ செவ்வாயும் ஆட்சி ஆயிடுறார், குருவும் ஆட்சி ஆயிடுறார். இப்போ குரு திசை நடத்துறார். குரு ஆட்சியா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வக்கர நிலை என்பது நீசத்திற்கு சமமான வேலையை செய்யும். ஈவன் அதே இடத்துல சனியும் வக்கர நிலையில் இருக்கிறார். சனி நீசம். அஷ்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்ட கேந்திரம் திரிகோண மேரிடில் தொட்ட லக்கணாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அப்ப சனி வக்கரம் ஆயிட்டதுனால அதனோட நீச பலனை இழந்துடுறாரு, அது உச்ச பலனுக்கு போகும். அப்ப சனி நீசமானது, ஈவன் அந்த இடத்துல வக்கரமானதுனால ஆயுள் பலம் உள்ள ஜாதகம் என்றே சொல்லலாம். இன்னொரு விஷயம், குரு கூட சனி சேர்ந்திருக்கே, இது பிரம்மஹத்யா தோஷம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பாகை அளவை பார்க்கணும். இது ரொம்ப அதிக பாகையில இருக்கும். நல்லா கவனிங்க. அஸ்வினி 1ல் குரு பகவானும், சனி நிற்பது பரணி 2லும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16 டிகிரி வித்தியாசம். ரொம்ப க்ளோசஸ்டா இல்லை, 10 டிகிரிக்குள்ளார. அதாவது ஒரே நட்சத்திர பாதத்துக்குள்ளார 3.20 டிகிரி, 3 டிகிரி 20 கலைக்குள்ளார 2 கிரகம் நின்றுச்சு அப்படின்னா அது கிரக யுத்தத்துக்குள்ளார செயல்படும்.
ஒன்றை ஒன்று எதிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் எதிரணி கிரகங்கள் தான். இருந்தாலும் குருவுடன் சனி அதிக பாகையில் இருப்பதால் அந்த தோஷம் என்பது பெரிய அளவில் வேலை செய்யாது. ஈவன் அந்த இடத்துல குரு வக்கரம் பெற்று பரிவர்த்தனை யோகத்துல 5-9 பரிவர்த்தனை. குரு லக்னாதிபத்தியத்திற்கு சுபகிரகம் வக்கரமாக இருக்கிறதுனால தன்னுடைய காரக பலனை செய்வதிலிருந்து சற்றே தாமதப்படலாம், தவிர வேற எதுவும் இருக்காது. பயமே தேவையில்லை. ஏன்னா குரு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. 5-9 அதிபதிகள் சுபர் பாபரையானாலும் மிஞ்சு பலம் செய்வார்கள். மேவிநிலைகள் 3-6-10 அதிபதிகள் தங்களுடைய தசாபுத்தி காலங்களில் முதல் பாதி தீமை செஞ்சாலும் அடுத்த பாதி நல்லது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. 3-6-10 அதிபதிகள், 3-6-10-11 அதிபதிகள்னு சொல்லலாம். ஸோ இதில் சனி வந்து ஆயுள் காரகனாக இருந்து வக்கரமாகிறார். அது நீசத்துக்கு எது அப்படியே ஆப்போசிட்டான பலனை செய்யும். இது நீசம் சனின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். 6ஆம் அதிபதி உத்தியோகஸ்தானம், சனி நீசம் ஆயிட்டாரு, அதனால உத்தியோகம் டிஸ்டர்ப் ஆகுதுன்ற மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா குரு அங்க வக்கரம் ஆயிட்டார், சனியும் வக்கரம் ஆயிட்டார். தன்னுடைய நெகட்டிவ் பலனை சனி செய்யறதுல இருந்து குறைச்சே தீரணும். நேர்கதியில இருந்தால் தான் நெகட்டிவ். அப்படி பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு 9ல சனி உட்காந்துருக்கிறதுனால அப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. தந்தை சுகமா இருக்கார். சரியா? அப்ப அது ஒரு பாயிண்ட். சரி, அடுத்தது நம்ம இதுல என்ன சொல்லலாம்? புதனுடன் சுக்கிரன் பரிவர்த்தனையில இருக்கு. 2ஆம் அதிபதி புதனை குரு பார்த்திருப்பது, 2ஆம் இடத்தையோ 2ஆம் அதிபதியையோ 7ஆம் அதிபதியோ லக்னத்துக்கு சுபகிரகங்கள் 5-9 அதிபதிகள் தொடர்பு கொண்டால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பாருங்க, குரு புதனை பார்த்திருக்கார், 2ஆம் அதிபதி இல்லையா, குடும்ப ஸ்தானாதிபதி. ஸோ குடும்ப ஸ்தானத்தையோ குடும்ப ஸ்தானாதிபதியோ குரு தொடர்பு கொண்டால், ஏன்னா குரு லக்னத்துக்கு யார்? 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதியை பார்த்து உட்காந்துருக்கார். இதுல இன்னொரு பயம் இருக்கும். குடும்ப ஸ்தானத்துல சுக்கிரன் நீசமாயிருக்கு. இதுதான் இந்த தாமதத்திற்கு காரணமே தவிர தரமான வாழ்க்கையை அமைத்து தருவதில் சுக்கிரன் பிறழ மாட்டார். ஏன்னா சுக்கிரன் லக்னத்துக்கு 10 குடையும். சரிங்களா? சுக்கிரன் சாரத்துல நின்று கிரகங்களை எதனா திசை நடத்துதுன்னா பயப்படலாம். குரு நிக்கிறது அஸ்வினி 1ஆம் பாதம், குரு நிக்கிறதுக்கு வர்க்கோத்தம நிலையில உட்காந்துருக்கார். அம்சத்துல வர்க்கோத்தம நிலையில உட்காந்துருக்கார். இவன் கெடுபலனை செய்யறதுல இருந்து மாறுபடுவார். கெடுபலனை குரு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. 5-9 அதிபதினு சொன்னோம். இப்போ 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. லக்னத்தை குரு பார்த்திருக்கு, செவ்வாயை குரு பார்த்திருக்கு. ஈவன் சனி 7ஆம் அதிபதியா இருந்து குரு கூட சேர்ந்துருக்கு. ஸோ குரு கூட சேரக்கூடிய தீய கிரகங்களுடைய குணங்கள் மாறுபடும். தூர்வாரப்பட்ட கிணறு மாதிரி அந்த சனி 7ஆம் அதிபதியா இருந்து நீசம் பெற்று அது வக்கரமாகிறார். அது நீச நிலையில இருந்து மாறுபடுது. அப்ப தீய விஷயங்கள்ல இருந்து மாறுபடும். ஈவன் அந்த இடத்துல சனி வக்கரமானது நீச பலனை குறைக்கிறது. பரிவர்த்தனை யோகத்துல குரு அங்க போனது செவ்வாயோட. அப்ப சனி கிட்டத்தட்ட அந்த இடத்துல பலமாயிடுறார். சட்பலத்துல சனி நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அடிப்படைக்குள்ள போய் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் புரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, 2ஆம் அதிபதியை குரு பார்த்துருக்கிறதுனால குடும்பஸ்தானம், குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணுக்கு இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி சனின்னு சொல்லும்போது வக்கரம், ஈவன் பரிவர்த்தனையில சனிக்கு அந்த இடத்துல பலம் ஆயிடுது. நல்ல கணவராக வருவார். பொதுவாகவே கடக சிம்ம லக்னங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் மறைந்து பலம் அடைவது என்பதை சிறப்பை தரும். கடக சிம்ம லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி சனி பலமா இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நிலையில இருந்ததுன்னா தான் நல்லது. ஏன்னா குரு கூட சேர்ந்து இருக்கிறது பரிவர்த்தனையில சனியால் அங்க அசையவே முடியாது. தோட்டா இல்லாத துப்பாக்கி மாதிரி. சனி நேர்கதியில இந்த இடத்துல பலமா இருந்தாரா, உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்தாருன்னா அங்கதான் அடி விடும். இது மறைமுக வலு. நீசமாயி வக்கரமாயி பரிவர்த்தனையில தான் அந்த இடத்துல சனிக்கு பலம் கிடைச்சிருக்கு. அப்ப 2 கிரகத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ளார அந்த சனி பகவான் இருப்பார். சிம்ம லக்னமாக இருந்தாலும் லக்னத்தை குரு பார்ப்பதால் தெளிவான சிந்தனையுடையவர். ஈவன் குரு செவ்வாய் பரிவர்த்தனையில 5-9 தான் ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். குரு எந்த இடத்தை பார்க்குது பாருங்க, குரு 3ஆம் இடத்தை பார்க்குது. இடம் மாறி போகும்போது திருமணத்திற்கு பிறகுதான் இந்த பெண் வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதியை குரு பார்த்திருக்கார், செவ்வாயை குரு பார்த்திருக்கார். குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது. சரி, இத்தனை அமைப்புகள் இருந்தும் ஒரு பயம் இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த சனி நீசமாக இருப்பதும் இப்போதைக்கு ஜென்ம சனி ராசிக்கு மேல போயிட்டு இருக்கிறது, கும்பத்துல போயிட்டு இருக்கிறது, இந்த பயத்துக்கான ஆழ்ந்த ஒரு விஷயமாக தெரியுது. அதனால பயந்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்க்கணும். சுபகிரகங்கள் எல்லாமே ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாலே 3/4 பங்கு நம்ம வந்து நல்லா இருப்போம். நம்ம நல்லா இருப்போம். இருந்தாலும் வந்து பனிப்படந்த கண்ணாடி மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ் தேவை. அப்படின்னா நம்மள மாதிரி யாராவது ஜோதிட விளக்கங்கள் சொல்லும்போது அந்த கண்ணாடி அந்த வைப்பர் தட்டி விட்டா ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சவங்க அதனால இந்த காணொலி அவங்க பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். குடும்ப ஸ்தானாதிபதியை குரு பார்த்துருக்கிறது, 7ஆம் அதிபதி கூட 5ஆம் அதிபதி கனெக்ட் ஆகி இருக்கிறது, குரு திசை நடத்துறார், குரு வக்கரமா இருக்கார், அதனால தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால நல்ல திருமண வாழ்க்கை அமையும். 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் நிற்பது நல்லது. அப்ப நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரிகள் இல்லைன்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் நிக்கணும். 10ல் ஒரு பாவரெண்ணம் இருக்க வேண்டும். 10ஆம் இடத்துல
10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 10ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல, 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், நீச சுக்கிரனா இருக்கிறது அது ஒரு நெகட்டிவ் தான். அப்ப குடும்பம்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு சின்ன சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிச்ச கணவனா வருவாரான்னு பாத்தீங்கன்னா குருவோட சனி இருக்கார், நல்ல கணவரா வருவார். சுக்கிரன் காலில் நிக்கிறார் சனி. இதுல நீசம் பெற்ற கிரகத்துடைய சாரத்துல சனி நிக்கிறது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சனி ஸ்தான பலம் வாங்கிடுறார் குரு செவ்வாய் பரிவர்த்தனைன்றதுனால. சுக்கிரன் நீசமா இருந்தாலும் அங்கேயும் சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிருது. எங்க 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை. திருமணத்துக்கு பிறகு இவங்க ஒரு இடம் மாறி இருப்பாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிறதுன்றதை விட தனி குடும்பமா இருந்தாங்கன்னா இவங்களோட லைஃப் சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விதிகள் உண்டு. ஜோதிடத்துக்குள்ளார ஆய்வுகள் ரொம்ப தேவை. மேலோட்டமா ஜோதிடத்தை அணுகக்கூடாது. என்னதான் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஸோ வேலை என்பது அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் காலில் நிக்கிறத பாருங்க. 6 கூடயும் 10 கூடயும் காலில் நிக்கிறான். அந்த கிரகம் நீசமா இருக்கு, பரிவர்த்தனை இல்லை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் தேக்கமா இருந்து அவங்களுடைய அனுபவம் அதிகமாக அதிகமாக தான் அந்த வேலை என்பது புடிமானத்துடன் நல்ல ஒரு நம்பிக்கையை தரும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நீசம் அப்படின்ற வேலையை முதல்ல செஞ்சுட்டு தான் அப்புறம் ஸ்தான பலத்துக்கு அந்த கிரகம் வேலை செய்யும். சுக்கிரன் நீசம் பெற்ற கிரகத்தினுடைய சாரம் 10ஆம் அதிபதி சாரத்தை போயிட்டு 6ஆம் அதிபதி வாங்கி நிற்கிறார். அது வக்கரமாயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் சனின்றதுனால. கீழ்நிலையில இருந்து தான் மேல்நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த உடனே நமக்கு ஹையர் போஸ்டிங் வேணும், வீல் சேர்ல உட்காந்துருவோம்லாம் நடக்காது. சனி 6ஆம் அதிபதியாக 10ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டாலும், 10ஆம் இடத்து கிரகத்தின் சாரத்தை சனி பகவான் வாங்கி நின்றாலும் நம்ம யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட அடிமையா தான் இருக்கணுன்றது மீனிங். ஸோ இத்தனை விதிகளை உள்ளடக்கி உள்ளது ஜோதிடம். இத்தனையும் சொல்லும் போது தான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஈவன் இப்ப நடக்கிற தசா புத்தி பாருங்க. திருமண அமைப்பு எப்ப கிடைக்கும்? குருமக தசையில புதன் புத்தி, குடும்பாதிபதி புதன், புதனை குரு பார்த்த அமைப்பு. புதன் புத்தி நடக்கிறது, புதன் நிக்கிறது குரு நட்சத்திரம். குரு யாரு? 5ஆம் அதிபதி. 5, 9க்கு அதிபதிகள் சுபர் பாபரையானாலும் மிஞ்சு பலனை செய்வார்கள். 5 கூடவன் புத்தி குழந்தை ஸ்தானம். குழந்தையை சொல்லக்கூடியது 5ஆம் அதிபதி. பரிவர்த்தனை 5, 9 வேலை செய்து திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காலகட்டம். வரன் பார்க்கலான்றது தான் விதி. ஏன்னா 7ஆம் அதிபதி கூட 5ஆம் அதிபதி சேர்ந்து உட்காந்துருக்கு. சரியா? 2ஆம் அதிபதியை பார்த்துருக்கு. அப்ப 3ஆம் இடத்துல புதன் காமத்திரியோணம் 3, 7, 11. சரிங்களா? சனியும் புதனை பார்த்துருக்கு. இந்த சனி புதனை பார்க்கறதுனாலதான் தாமதம். எவரி சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஈஸ்வர பெருமான் தான் சனிக்கு வந்து காரக தெய்வம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சிவபெருமான் வந்து சனி பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு தாமரை தண்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டாராம். அப்பயும் சனி வந்து உடலையாம் பிடிச்சிட்டாராம் போய். ஸோ சனி வந்து தீங்கு இழைக்க மாட்டார். தீங்கு இழைப்பது போல் பிரமிப்பில் இருப்பார். பிரமிப்பு தான் காட்டுறது, சும்மா ஒரு காணல் நீர் மாதிரி. சனி நல்லவர், நீதிமான், வக்கரம் பெற்று உட்கார்ந்திருக்கார். சிம்ம லக்னத்துக்கு தீய கிரகமாக இருந்தாலும் குரு கூட சேர்ந்திருக்கிறதுனால கெடுபலனை செய்ய மாட்டார். குடும்பாதிபதியை பார்த்துருக்கிறதுனால குடும்பம் அமையறதுக்கு லேட்டை கொடுக்குறார், தாமதத்தை செய்யறார். என்ன சனி பிரதோஷம், ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் குளிர்ச்சி அடைவார். 7ஆம் அதிபதி சனி அந்த 7ல சந்திரன் இருக்கிறதுல நிறைய பேர் பையன் இருக்காங்களாம், ஒன்றும் செய்யாது. ஏன்னா சந்திரன் நிற்கிறது அவிட்ட நட்சத்திரம், சந்திர திசை கிடையாது. சனி திசை அப்கமிங்ல வருது. சனிக்கு இதுக்கு மேல இந்த ஜாதகத்துக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை, கெடுக்க மாட்டார். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த ஜாதகத்துல. என்ன நத்திங் பட் ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸா இருக்க வேண்டியதுதான். நன்றி. மற்றும் வேறொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. நன்றி.